நம்ம இந்து மதத்துல எத்தனையோ வழிபாடுகள், பூஜை முறைகள்லாம் இருக்கு. மாங்கல்ய பலம் அதிகரிக்க, செல்வ வளத்த அதிகரிக்க செய்ய அப்படின்லாம் நெறைய வழிபாடுகள் இருக்கு. அதுல ஒரு பெண் வழிபடக்கூடிய பூஜையும், வழிபாடுகளும் ஒரு ஆணுடைய அதாவது கணவனுடைய ஆயுளை அதிகரிக்குமா, சக்தியை அதிகரிக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இத ஒரு கதை வழியாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இந்து மதத்துல மிகவும் தெய்வீக சக்தி உடைய ஒரு மூலிகை செடியா எதை பார்க்குறோம்? துளசி செடி. இந்த துளசி செடி மண்ணுல உருவாவதற்கு முன்ன பிருந்தா அப்படிங்கிற ஒரு அழகிய தீவிர விஷ்ணு பக்தையாக இருந்தவர். இவளுடைய வாழ்க்கை வரலாறின் மூலமா தான் நம்ம இதை தெரிஞ்சுக்க போறோம். இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசுர அரசரான காலநேமின் அப்படிங்கிறவரோட இளவரசி தான் இவ. அசுர குலத்துல தோன்றி இருந்தாலும் அவ்வளவு கடவுள் பக்தி, தீவிர விஷ்ணு பக்தியாக இருந்தவர். இவளை யார் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தர் அப்படிங்கிற அசுரன். இந்த ஜலந்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் இந்திரன் மேல கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அதுல இருந்து ஒரு தீப்பொறி உருவாகுது. அப்ப குரு பிரகஸ்பதி சிவபெருமானோட கோபம் தணியறதுக்காக வேண்டுறாரு. சிவபெருமான் அதனால தன்னோட நெற்றிக்கண்ணை கடல்ல விழும்படி செய்யறாரு. அதுல இருந்து தோன்றியவன் தான் இந்த ஜலந்தர். ஜலம் அப்படின்னா நீர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் அவனுக்கு ஜலந்தர் அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த ஜலந்தர் சிவபெருமானிடம் இருந்து தோன்றியதால அதிக சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். விஷ்ணு பகவானோட தீவிர பக்தியாக இருந்தவ இந்த பிருந்தா. ஆனா ஜலந்தருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள்னாவே வெறுப்பு. இருந்தாலும் விதி அவங்கள ஒன்றாக இணைத்து விட்டது. பிருந்தாவை மணந்தப்புறம் ஜலந்தரை யாருமே வெல்ல முடியாத அளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினான். ஏன்னா பிருந்தாவோட தூய்மையும் கற்பும் கடவுள் பக்தியும் அதற்கு காரணமாக விளங்கியது. அது மட்டும் இல்லை, விஷ்ணு பக்தையான அவ தினமும் பூஜை வழிபாடுகளை முறைப்படி செஞ்சதுனால அவனுக்கு அசுர பலம் கிடைச்சது. இந்த ஜலந்தர் தினமும் போருக்கு போவான். அதனால தேவர்களை எல்லாம் வென்ற பிறகு இவனுக்கு ஆணவம் அதிகரிக்குது. அதனால என்ன பண்றான், சிவபெருமானையே வீழ்த்தணும்னு நினைக்கிறான். அப்பதான் சிவபெருமானை வீழ்த்தி அண்ட சராசரங்கள்ல சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனோட லட்சியம். இந்த ஜலந்தர் ஒவ்வொரு நாளும் போருக்கு போறப்பெல்லாம் பிருந்தா தன் கணவனுக்காக பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் முறைப்படி செய்யறதுனால ஜலந்தரை யாருமே அழிக்க முடியல. அனைத்து தேவர்களும் தோல்வி அடைந்த பிறகு உதவிய நாடி விஷ்ணு கிட்ட போறாங்க. பிருந்தா விஷ்ணுவோட தீவிர பக்தியா இருக்கிறாருல்ல, அவளுக்கு எப்படி நம்ம அநீதி வழங்குறது அப்படின்னு அவரோட மனசு இடம் கொடுக்கல. ஆனாலும் ஜலந்தரால அனைத்து தேவர்களும் துன்பமும் அச்சுறுத்தல்களுக்கும் ஏற்பட்டு போய் இருக்கிறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதன்படி சிவபெருமானோட ஜலந்தர் போருக்கு போறப்ப விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, ஜலந்தர் மாதிரி மாறி பிருந்தா இருக்கிற இடத்துக்கு போறாரு. தான் கணவன் தான் போர்ல இருந்து திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பூஜையை வழிபாட்டெல்லாம் நிறுத்திட்டு தான் கணவர் வந்துட்டாருன்னு நினைச்சு அவர் அருகில போய் உக்காடுறா. அப்ப அவ மடியில அவளுடைய கணவனோட தலை, ஜலந்தரோட தலை விழுது. தான் கணவனோட தலை தான் மடியில விழுறப்ப இது யார் இங்க பக்கத்துல தன் கணவன் மாதிரியே இருக்கிறது அப்படின்னு பாக்குறா. அப்பதான் விஷ்ணு பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறாரு. நான் தினமும் வணங்கிய தாங்களா நீங்க இப்படி கல் நெஞ்சத்தோடு நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு தாங்கள் கல்லாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லி சாபம் இடுறா. அதனால விஷ்ணு பகவான் சாலக்கிராம கல்லாக மாறினார் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது. பிருந்தா தான் கணவன் இல்லாமல் வாழ பிடிக்காம தீ மூட்டி அதே இடத்துல அந்த தீயில இறங்கிடுறா. அதன் பிறகு பிருந்தாவோட தீவிர பக்தி காரணமாக விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, அவளை ஒரு துளசி அப்படிங்கிற ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை செடியாக மாத்தி இதை வைத்து உன்னை வைத்து வழிபடுபவர் யாராக இருந்தாலும் அவங்க அனைத்து செல்வங்களையும் பெறுவாங்க அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. இந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனைவியோட தீவிர பக்தியும் வழிபாடும் பூஜை இதனால கணவனுக்கு பலமும் ஆயுளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஒரு கட்டத்துல ஜலந்தர் இறந்துதானே போயிட்டான் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இறப்பு அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது, அதனால ஏற்பட்டது. ஆனா ஒவ்வொரு முறையும் அவனுடைய ஆயுள் அதிகரிச்சதுக்கும் அவன் சக்தி வாய்ந்தவனாக மாறினதுக்கும் பிருந்தா செஞ்ச பூஜைகளும் வழிபாடுகளும் தான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.